ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. கூடும் கிடைத்துள்ளது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் இத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் இத்துணை அருமையானது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமுமாயிருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குகின்றார். படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் இத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் இத்துணை அருமையானது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியிலே இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் நம்மை பல்வேறு விதங்களிலே வழிநடத்தி கொண்டு வருகின்றார். அதை நீங்களும் நானும் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட தருணத்திலே இதோ இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த திருப்பாடலானது 84வது திருப்பாடல் 2 முதல் 5 11வது வசனத்தையும் நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த வார்த்தைகளை பார்க்கின்ற பொழுது இந்த திருப்பாடல் ஆசிரியர் அந்த திருக்கோவிலுக்காக இஸ்ராயேல் மக்கள் எவ்வாறு ஏங்கி நிற்கின்றார்கள் என்பதை உணர்வுபூர்வமாக எடுத்துக் கூறுகின்றார். அப்போ என்ன நடக்கின்றது என்று பார்த்தால், இந்த இஸ்ராயேல் மக்கள் பயணித்து கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் எருசலேம் ஆலயத்தை நோக்கி அந்த திருப்பயணத்தை மேற்கொள்ளுகின்றார்கள். என்ன இந்த திருப்பயணம் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கே நன்றாக தெரியும். பல இடங்களுக்கு, பல கோவில்களுக்கு நாம் திருப்பயணமாக செல்லுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலே பல்வேறு விதமான கருத்துக்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள், விண்ணப்பங்கள் இப்படியெல்லாம் இருக்குது. ஸோ அதை நோக்கி நாம் செல்லுகின்ற பொழுது அங்கே சென்று, இப்போ ஒருவேளை வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு நாம் பாத யாத்திரையாக செல்லுகின்றோம் அல்லது மற்ற கோவிலுக்கும் செல்லுகின்றோம் என்றால், அங்கு சென்று நம்முடைய விண்ணப்பங்களை அறிக்கையிடுவதற்காக செய்வதற்காக சென்று அதனை பெற்றுக்கொள்கின்ற பொழுது ஒரு மனதில் ஒரு மகிழ்ச்சி. நான் சென்ற காரியம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டது, கடவுள் எனக்கு இதை கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த இஸ்ராயேல் மக்கள் எருசலேம் ஆலயத்தை நோக்கி அந்த திருப்பயணத்தை மேற்கொள்ளுகின்றார்கள். அதை போகின்ற பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி, அதாவது ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போகின்றோமே என்கின்ற ஒரு மகிழ்ச்சியில் அவர்கள் பாடக்கூடிய அந்த பாடல்கள் தான் நாம் வாசிக்கின்ற இந்த இறை வசனங்கள். அப்படி இருக்கின்ற பொழுது முதல்
வார்த்தையிலே பார்க்கின்றோம், படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. அப்போ ஆண்டவருடைய உறைவிடம் என்று சொல்லுகின்ற பொழுது அது மிக அருமையான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. அந்த உண்மையிலே அந்த இறை அனுபவத்தை நாம் பெறுகின்ற பொழுது, இதுதான் கோவிலுக்கு செல்லும் பொழுது அந்த நற்கருணை நாதரை பார்க்கின்ற பொழுது, திருப்பலி ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த திருப்பலி வழியாக அந்த இறைவனுடைய அன்பின் பிரசன்னத்தை பெற்றுக்கொள்கின்றோம். இறைவன் நமக்காக பலியாகின்றார் முழுமையாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது. இல்லைன்னா ஏதோ பூசைக்கு போனோம், வந்தோ, கடமையை நிறைவேற்றினோம் என்கின்ற ஒரு மனநிலையில் நாம் போயிடுவோம். ஆனால் ஒரு எதிர்பார்ப்போடு, இதோ அங்கே நான் கடவுளை பார்க்க போகின்றேன், அந்த ஒரு சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் போகின்ற பொழுது கடவுள் நம்மை வழி நடத்தக்கூடியவராக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளங்கள் பூரிப்படைகின்றது. அதே போல் அந்த நிறைவு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மன சோர்வு இல்லாமல் செயல்படக்கூடிய அந்த ஒரு வழிமுறைகளை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. அப்போ அந்த படைகளுடைய ஆண்டவரை நான் போற்றி புகழ்வேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவரது இரக்கம் மிக பெரிதாக இருக்கிறது. அந்த இரக்கம் மக்களை சூழ்ந்ததாக இருக்கின்றது என்பதை அவர் சுட்டி காட்டுகின்றார். அப்ப திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்ற பொழுது, இதோ என் கடவுளே உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது, தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கும் கூடு கிடைத்துள்ளது. அப்ப இந்த ரெண்டையும் பாருங்க, எதற்காக பீடத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றது. அப்போ எருசலேம் ஆலயத்திலலாம் அந்த பீடத்திற்கு ஒரு திரை போட்டிருக்குவாங்க, அது ஒரு மறைவாக இருக்கும். அப்போ அந்த மறைவில் சென்று இது கூடு கட்டுகிறது. எதற்காக என்றால் ஒரு பாதுகாப்புக்கு. அப்போ நமக்கு ஒரு பாதுகாப்பு என்று சொல்லுகிறது கடவுள் ஒரு பாதுகாப்பு. அப்போ எப்படி இந்த குருவிகளுக்கு கடவுள் ஒரு பாதுகாப்பை கொடுக்கின்றாரோ அதுபோல நம் ஒவ்வொருவருக்கும் அந்த பாதுகாப்பை கடவுள் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப இந்த பாதுகாப்பை நான் எப்படி உணர்வது என்றால் அதுதான் இறை பிரசன்னம். அப்படி கடவுளை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் எனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கின்றார். அப்ப அந்த இறை பிரசன்னத்திலே நான் வாழுகின்ற பொழுது கடவுள் எனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கின்றார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அந்த மன சோர்வின்றி, இதோ அந்த வெற்றி நடையோடு சென்ற அந்த மக்களை போல இன்றும் கூட எனது வாழ்க்கையிலே மன சோர்வின்றி, கடவுளால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை என்கின்ற அந்த மனநிலையோடு ஆண்டவர் என்னை வழி நடத்துகின்றார், ஆசீர்வதிக்கிறார், ஏற்றுக்கொண்டவராக இருக்கின்றார். எனவே அவரை நோக்கி ஒரு பயணத்திலே இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் அந்த பயணம் என்னிலே சிறப்பாக அமைய வேண்டும். அந்த பயணம் எனக்கு ஒரு நல் எண்ணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த பயணத்தின் வழியாக நான் பல ஆண்டவரது அனுமானங்களை என்னுடைய உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கத்தோடு நாம் செயல்படுகின்ற பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து வலிமையானது வெளிப்படுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அப்ப நாம எல்லாம் பேறு பெற்றவர். ஏனென்றால் கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார், நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார், நமக்கு அந்த வலிமையை கொடுத்திருக்கின்றார். அப்ப நாம் இறைவனுடைய பிள்ளைகள். அப்ப இறைவனிடத்திலே தஞ்சம் அடைந்தவர்களாக இருக்கின்றோம் என்றால் கடவுள் நம்மை வழி நடத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு முற்போக்கான எண்ணத்திலே நாம் செயல்படுகின்ற பொழுதுதான் இறைவனது ஆசீர்வாதம் அதிகமாக நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த ஆசீர்வாதத்தை நோக்கிய ஒரு பயணத்தை தான் நாம் மேற்கொள்ள வேண்டும். அதே போல 11வது வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது, கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமுமாய் இருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையும் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். அப்ப இதிலே நம்ம புரிஞ்சுக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில நான் நன்மை அடைகின்றேன் என்றால் ஏதோ கடவுளுக்கு உகந்தவனா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்ப மாசற்றவனாக இருக்க வேண்டும். அப்ப மாசற்ற வாழ்வை என்று சொல்லுகின்ற பொழுது தூயதான ஒரு அன்பான வாழ்வை நான் வாழ வேண்டும் என்பதை தான் இறைவன் விரும்புகின்றார். எனவே ஆண்டவர் கதிரவனும் கேடயமுமாக இருக்கின்றார், உயிர்ப்பும் உயிருமாக இருக்கின்றார், நம்முடைய பாதுகாப்பாக இருக்கின்றார் என்பதை உணர்ந்து நாம் செயல்படுவதற்காக இந்த நாளை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த நாளை இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். எனவே அனைவரும் சேர்ந்து நம்முடைய ஜெபங்களை ஆண்டவரிடத்தில் ஏறெடுப்போம். அன்பான இறைவா, இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது ஆண்டவரை நீர்தாமே எல்லாமுமாக இருக்கின்றீர். இத்தகைய நன்மைத்தனத்தை நான் உணர்ந்து
தொடர்ந்து செயல்பட்டு உமது இரக்கத்தை அடையக்கூடிய அன்பு மகனாக மகளாக தொடர்ந்து வாழ்வதற்கு தேவையான ஆற்றலை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.